அண்மையில் சென்னையில் நடைபெற்ற அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். முதல்வர் ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் ரஜினிகாந்த். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். இந்த விழாவில் ரஜினி பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. அதில் மொத்த திமுகவையும் உதயநிதி ஸ்டாலினையும் ரஜினிகாந்த் மிக தீவிரமாக பாராட்டி பேசினார். உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்து கடினமாக உழைத்து தனக்கென பாணியை உருவாக்கி உள்ளார் என்றும், தனக்கொரு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கு என்று நிரூபிக்கும் வகையில் உதயநிதி செயல்படுகிறார். பேச்சு செயலில் தனக்கென பாணியை உருவாக்கியவர் அமைச்சர் உதயநிதி என்று பேசினார். ஒரு கட்சியை கட்டி காப்பது என்பது மிக கடினம். அதை சிறப்பாக செய்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் கையில் புத்தகத்தை பெற்றதில் பெருமை. எப்போதுமே பள்ளி ஆசிரியர்களுக்கு புதிய மாணவர்கள் ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டார்கள். அவர்களை ஈஸியாக சமாளித்து விடுவார்கள். ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண விஷயம் அல்ல. இங்கு ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளனர். அவர்கள் சாதாரண பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லோரும் ரேங்க் வாங்கிவிட்டு வகுப்பறையை விட்டு போக மாட்டேன் என உட்கார்ந்து கொண்டுள்ளனர். அவர்களை சமாளிப்பது எல்லாம் சாதாரணமாக என்றும் பாராட்டி கூறினார். இதற்கு ஸ்டாலின் அளித்த பதிலில், என்னை விட வயதில் மூத்தவர் என்ற முறையில் எனக்கு அறிவுரை கூறியதற்கு நன்றி. நீங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம் என்றும் கவனமாக இருப்பேன். நீங்கள் மனம் திறந்து பாராட்டியதற்கும் நன்றி என்று நடிகர் ரஜினியின் அறிவுரையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். துரைமுருகனை ஓல்டு ஸ்டூடெண்ட் கருணாநிதி கண்ணிலே விரல் விட்டு ஆட்டியவர் என்று ரஜினிகாந்த் கலாய்த்து பேசியதற்கு, பல்லு விழுந்த பிறகும் நடித்து கொண்டிருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறதா என்று அமைச்சர் துரைமுருகன் கோபமாக கூறினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய உதயநிதி, இளைஞர்களுக்கு வழிவிட்டு வழிநடத்தி அரவணைத்து செல்ல வேண்டும். இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ரஜினிகாந்த் பேசினார். அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். அது என்ன என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அவரின் பேச்சுக்கு ஒரு இடத்தில் கைத்தட்டு அதிகம் வந்தது. அது எந்த இடம் என்று பாருங்கள். சூப்பர் ஸ்டார் பேசியதை வைத்தே பாருங்கள். நான் ஏதோ மனதில் வைத்துக் கொண்டு பேசுவதாக நினைக்க வேண்டாம். இதுதான் என் வேண்டுகோள் என்று உதயநிதியும் தன் பங்கிற்கு துரைமுருகனுக்கு பதிலடி கொடுத்தார். ரஜினியின் நேற்றைய பேச்சை துரைமுருகன் விரும்பவில்லை. ஆனால் அதை ஸ்டாலின், உதயநிதி ரசித்தார் என்று கூறப்படுகிறது. அதாவது சீனியர்கள் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அதற்கு விடக்கூடாது என்று ஸ்டாலின், உதயநிதி நினைப்பதாக கூறப்படுகிறது. இதை தாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ரஜினி சொல்லிவிட்டார் என்பதால் ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் அதை ரசித்தனர். இன்னொரு பக்கம் துரைமுருகன் சில சீனியர்களிடம் பேசி, ரஜினி என்ன இப்படி பேசியிருக்கிறார், முதல்வரும் இதை வழிமொழிக்கிறார், நாம் என்ன ஆட்சிக்கு சிக்கலாகவே இருக்கிறோம் என்று பேசியிருக்கிறாராம். ரஜினியின் பேச்சு காரணமாக துரைமுருகன் பெரிய அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ரஜினியின் பேச்சு இணையத்தில் பேசு பொருளானதை தொடர்ந்து சென்னை விமான நிலையம் வந்த ரஜினியிடம் துரைமுருகன் கிண்டலடித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், துரைமுருகன் என் நீண்ட கால நண்பர். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. எங்கள் நட்பு எப்போதும் தொடரும் என்றார். இதைத் தொடர்ந்து விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியது குறித்த கேள்விக்கு, விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். ரஜினிகாந்தின் இந்த பதில் மூலம் 2 நாட்களாக புகைந்து கொண்டிருந்த இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துள்ளது.